பரமசிவம் அவர்களுக்கு நான் நேரடியாக சவால் விடுறேன். சட்டமன்றத்துல நீங்க தொகுதியை இந்த தொகுதியை பத்தி என்ன பிரச்சனையை பேசி இந்த மக்களுக்கு என்ன செஞ்சு கொடுத்தீங்கிறத நீங்க சொல்லணும். வீடு வீடுக்கு சின்னம், வீடு வீடுக்கு உதயசூரியன் என்ன பெரிய சாதனம் கேட்கிறேன். நான் தமிழ் கட்சிக்காரர் ஒருத்தர் திமுக கார லட்சம் பேருக்கு சமம். வீட்டுக்கு வீட்டு தண்ணியை தேக்கிறதுக்கு துப்பல, வீட்டுக்கு வீட்டுக்கு தரமான கல்வியை சேர்க்க துப்பல, வீடுக்கு வீடு தரமான மருத்துவத்தை சேர்க்க இங்க எவனுக்கு வைக்கல. பார்க்கும் பார்வை பரம பார்வையடா அப்படின்னு போட்டாங்க ஒரு போடு. எல்லாரும் ஒட்டுமொத்தமா எவ்வளவு நான் எல்லாரும் வெளில வேண்டாம். ஓட்டுக்கு 5000 ரூபாய் கொடுக்கறதுக்கு தயாரா இருக்காரு சாமிநாதன். ஓட்டுக்கு 5000. ஏற்கனவே ஒரு தொகுதிக்கு 100 கோடி ரூபாய் செலவழிக்கிறது திமுக, செலவழிக்கிறது அதிமுக. அதையும் மீறி தமிழ்நாட்டிலே இல்லாத வகையில் ஒரு தொகுதிக்கு 5000 ரூபாய் தருவதற்கு ஒருவர் தயாராக இருக்கிறார் என்று சொன்னால் அப்ப எத்தனாயிரம் கோடி கொள்ளையடிச்சுக்க முடியுங்கிற திட்டத்தில் இருக்கிறாங்க. எத்தனாயிரம் கோடி கொள்ளையடிக்கிறதுக்கு திட்டம் இருக்குது. 11 கோடி ரூபாயை முதலீடு செய்கிறவன் 10,000 கோடி ரூபாயை திருடுவதற்கு திட்டம் போடுகிறான். அப்படித்தான அர்த்தம், அப்படித்தான அர்த்தம். அப்ப ஓட்டை போடும் போது ஓட்டுக்கு காசு கொடுக்கிறாங்க, நான் திருட போறேன்னு உங்ககிட்ட சொல்லிட்டு வர்றோம்னு அர்த்தம். அப்படித்தானே ஓட்டு திருட போறேன்னு சொல்லிட்டு வர்றாங்கன்னு அர்த்தம். தாம் மீண்டும் மீண்டும் ஆட்சிக்கு வரணும், மீண்டும் மீண்டும் ஆட்சிக்கு வரணுங்கிறதுக்காக இவ்வளவு செலவு செய்கின்ற இவர்கள் இன்னைக்கு வீடு வீடுக்கு கொண்டு வந்து சின்னதை சேர்த்திருக்கிறாங்க. தேர்தல் அறிவிக்கப்பட்ட உடனே எங்க காங்கிரசுக்கு வேலை சம்பளத்தை ஒதுக்கிடுவாங்களோ திமுக பயந்துட்டு இருந்துச்சு, பாஜகவுக்கு வேலை சம்பளத்தை ஒதுக்கிடுவாங்களோ அதிமுக பயந்துட்டு இருந்துச்சு. என்னைக்கு தேர்தல் அறிவிச்சு தொகுதி இவங்களுக்கு தாண்ட முடிவு பண்ணாங்களோ வீடு வீடுக்கு சின்னம், வீடு வீடுக்கு உதயசூரியன் என்ன பெரிய சாதனம் கேட்கிறேன் நான். வீடு வீடுக்கு ரெட்டலை சின்னம் என்னத்தை பிடிக்கிட்டால் வீடு வீடுக்கு ரெட்டலை நீ சாதிச்ச என்ன? வீட்டுக்கு வீட்டு தண்ணியை தேக்கிறதுக்கு துப்பல, வீட்டுக்கு வீட்டுக்கு தரமான கல்வியை சேர்க்க துப்பல, வீடுக்கு வீடு தரமான மருத்துவத்தை சேர்க்க இங்க எவனுக்கு வைக்கல, வைக்கல. தடையற்ற மின்சாரத்தை கொடுக்க இங்க எவனுக்கும் தெம்பல. சட்டமன்றத்தில் போய் இந்த தொகுதி பிரச்சனைகளை பேசுவதற்கு திமுக அதிமுக ஐயா பரமசிவம் சாமியார் ரெண்டுக்கும் தகுதியோ திறமையோ மக்கோ சோதனையோ சூழல் இல்ல. ஆனா வீடு வீடு கொண்டு வந்து காசு எடுக்கிறாங்க, வீடு வீடு கொண்டு வந்து சின்னத்தை சேர்க்கிறாங்க, சின்னத்தை வரைஞ்சிடுறாங்க. அப்படின்னா பெரிய கட்சியா? சின்னத்தை வரைஞ்சிட்ட நீ பெரிய கட்சி. சின்னத்தை வீடு வீடா வரைஞ்சிட்டா அதிமுக பெரிய கட்சியா? சின்னத்தை வீடு வீடா வரைஞ்சிட்டா திமுக பெரிய. காலையில 7 மணி 8 மணிக்கு ஆரம்பிச்சு பரப்புறோம். அங்கிருந்து மேல வடமதுரை ஒன்றிய முழுக்க கொம்பேரிப்பட்டு இருந்து அந்த வடமர காரணம் காலையனூர் வரைக்கும், அதை தாண்டியும் கூட வாகனத்தம், அதையும் தாண்டியும் கூட அங்க இருக்கிற மலை பகுதி, அங்க இருக்கிற மக்களுடைய சிக்கல், அவங்களுக்கு என்ன பிரச்சனை, அவங்க குடி தண்ணி வருதா, அவங்களுக்கு வேலை இருக்குதா, எல்லாத்தையும் போய் கேட்டு அவங்கள்ட்ட வாக்கு சேகரிச்சு அவங்க பிரச்சனை என்னன்னு நோட்டு போட்டு எழுதி அதுக்கு என்ன தீர்வுகள்னு மண்டையை போட்டு யோசிச்சுட்டு இருக்கோம்ல. நாங்க தாண்டா பெரிய கட்சி, நாம் தமிழர் கட்சி தாண்டா பெரிய கட்சி. ஏன்? நாங்கள் மக்களுக்காக மக்கள் இருந்து வந்தார்கள். மக்கள் பிரச்சனை என்னன்னு தேடுறதுக்கு தெரு தெருவா வேணும். நாங்கள் வாக்க கேட்கிறோம், எதிர்கால தலைமுறையின் வாழ்க்கையை தான் கேட்கிறோம். நாங்கள் ஓட்ட கேட்கிறோம், நாங்கள் ஓட்டுக்காக பேசல, நாங்கள் பிறந்த பெருமைமிக நாட்டுக்காக பேசுறோம். போற இடமெல்லாம் இணைய திட்டுறாங்க. ஒரு அக்கா ஓட்டு கேட்கறது மட்டும் வந்துடுறீங்க, தண்ணி வரல, 2 நாளைக்கு 3 நாளைக்கு ஒரு வாட்டித்தான் 2 குடம் தண்ணி வருது, நாங்கெல்லாம் எப்படி கம்பளால கூடி இருக்கிறது, எப்படி சமைக்கிறது, எப்படி சாப்பிடுறது பாரு. பிள்ளைங்க, சின்ன பிள்ளைங்க, அந்த பிள்ளைகளுக்கு கூட தண்ணி இல்லாம எவ்வளவு கஷ்டப்படுறோம் தெரியுமா? அம்மா நான் இல்ல, நான் எம்எல்ஏ இல்ல, நீ ஓட்டு போட்டது பரமசிவத்துக்கு, நீ ஓட்டு போட்டது திமுக உதயசூரியனுக்கு. அவங்கள்ட்ட ஓட்ட வாங்கிட்டு ஓட்ட போட்டு என்கிட்ட கேட்டு போற இடமெல்லாம் திட்டாதீங்களா? அப்படி என்ன தாண்டா பண்ணி தெரிவிச்சீங்க? நீ போய் ஓட்ட வாங்கிட்டு நீ சொகுசா எம்எல்ஏ ஆகிட்டு உட்காண்ட, நீ திரும்பி எம்எல்ஏ ஆகிறதுக்கு தயாராயிட்ட. ஐயா பரமசிவம் தயாராயிட்டு. போற இடமெல்லாம் இடைய திட்டுறாங்கப்பா, போற இடமெல்லாம் எங்களை திட்டுறாங்க. என்னடா ரோடு போட்டு கொடுத்துருக்கீங்கன்னு ஏன் சட்டையை பறிச்சு கேட்கிறாங்க. என்னடா வீதி தெரு விளக்கு இருக்கு, ஒரு நாள் எரிஞ்சு நான் பார்த்ததில்லைன்னு ஒரு அம்மா சொல்லுது. ஏன் படிச்ச பிள்ளைகளுக்கு வேலை இல்ல, எல்லாம் வெளியூருக்கு போகுதுங்க, எல்லாம் வெளி மாநிலத்துக்கு போகுதுங்கன்னு ஒரு அம்மா சொல்லுது. இங்கேயே வேலை பார்க்க முடியாதா? என் பிள்ளைய நான் பார்த்து 4 மாசம் ஆகுது ஒரு ஆத்தா சொல்லுது. அந்த ஆத்தாவுடைய கண்ணீருக்கு எவனிடத்துலயாவது பதில் இருக்குதா? நல்லது கெட்டது கூட வர முடியாம வெளி மாநிலத்திலையும் வெளிநாட்டிலையும் வேலை செய்ய
கூலி தொழிலாளி அந்த ஆட்டாவை அப்பத்தான் கதறாங்க அவங்க வீட்டுக்கு போன அந்த கண்ணீருக்கு பரமசிவத்திட்ட பதில் இருக்குதா? சாமியார்கிட்ட பதில் இருக்குதா? பதில் அதுல 1000 கொடுப்பான். 1000 ஓட்டுக்கு 5000 கொடுப்பார்கள். வீடு வீடாக சின்னம் வரைவார்கள். ஆனா நீ எல்லாம் முடிச்சுட்டு கொள்ளையடிக்கிறதா இருப்பாங்க. நாடு இன்னும் பின்னாடி போகும். நல்லவே ஒருத்தன் நாளாண்டா கூட திருத்த முடியாத அளவுக்கு நாடு வரும். ஒரே வாய்ப்பு, கடைசி வாய்ப்பு தான். 4 முடிச்சு பிள்ளைகள் நாங்கள் வந்து நிற்கிறோம். பெத்த பிள்ளைய பார்த்து நீ போட்டு எத்தனை அன்னதானம் கொடுத்தாலும் அதுல எந்த புண்ணியமும் இல்லை. தொகுதி முழுக்க தொழிற்சாலை. இந்த பக்கம் பார்த்தா கண்ணாடி தொழிற்சாலை, அந்த பக்கம் பார்த்தா சாயப்பட்டது, அங்கிட்டு காட்டன் மில்லு, இங்கிட்டு அந்த பஞ்சாலை தொழிற்சாலை எல்லாம் இருக்கு. ஆனா அங்க வேலை பார்க்கிற 8 மணி நேரம் வேலை பார்க்கிறவனுக்கு வெறும் 350 ரூபா கூலி. வெறும் 350 ரூபா. இந்த லட்சணத்துல தொகுதியை வச்சுக்கிட்டு அவங்களுக்குலாம் அந்த 350 ரூபா கூலி கொடுத்து அவங்கள்ட்ட வாங்குற வேலை, அதனால செய்யற உற்பத்தி, அதன் மூலமா அந்த அந்த முதலாளி 8 லட்சம் ரூபாய் சம்பாதிக்கிறான். ஒரே ஒரு தொழிலாளிக்கு 350 ரூபாய் கொடுத்து வேலை வாங்கி அதன் மூலமா அவர் செய்யற வியாபாரத்துல 8 லட்சம் ரூபாய் 8 மணி நேரத்துக்கு. ஒரு 8 லட்சம் குறைஞ்சபட்சம் நான் சொல்றது. ஆனா அதை தயாரிச்சு கொடுக்கிற கூலி தொழிலாளிக்கு வெறும் 350 ரூபா. வெறும் 350 ரூபா. என்ன நியாயம் இது? அவனுக்கு எல்லாம் தொழிற்சாலை வைக்கிறதுக்கு எவன் அனுமதி கொடுத்தான்? அவனுக்கு அந்த தொழிற்சாலை வச்சிருக்கிற மயிராண்டி புடிங்களுக்கு மின்சாரம் ஃப்ரீ, நிலம் அவனுக்கு இஷ்டத்துக்கு எடுத்து கொடுத்துருவாங்க. எத்தனை 1000 லிட்டர் நீரை வேணா நீ உறிஞ்சிக்கன்னு விட்டுருவாங்க. அவன் இங்க நடத்துவான். அவன் தொழிற்சாலை கழிவு எல்லாம் ஏன் ஆத்துல கலப்பான், ஏன் நிலத்துல கலப்பான். அவன் சம்பார்ந்து வாழ்வான். ஏற்றுமதி இறக்குமதி எல்லாம் அவன் வெளிநாட்டுல செய்வான். பல லட்சம் கோடி அதிபதியா அவன் வாழ்வான். ஆனா அவங்கிட்ட கூலிக்கு போற என் குடும்பம் ஒரு நாள் கூலி, ஒரு 8 மணி நேரம் வேலை பார்க்கிறவங்க ஒரு நாள் கூலி வெறும் 350 ரூபா தான். நிஜமாங்க, வெறும் 350 ரூபா தாங்க. அங்கேயும் நிறைய வடமாநில தொழிலாளர்கள் தான் வந்து குடியேறிக்கிறார்கள். அவங்க 350 ரூபா வாங்கிட்டு இருக்க முடியும். ஏன்? அவனுக்கு நல்லது கேட்டு எதுவும் இங்க கிடையாது. அவன் 3 வேளை சாப்பிட வேண்டிய அவசியம் கூட கிடையாது. ஏன்? சப்பாத்தியும் தாலி இந்த சாம்பாரையும் சாப்பிட்டு போயிடுறான். அவனுக்கு நல்லது கேட்டது இருக்கிற காது பத்து கல்யாணம் எதுவும் கிடையாது. அவனுக்கு கரண்ட் பில் கட்ட வேண்டிய தேவை கிடையாது. ஓனர் கொடுத்துறான். அவனுக்கு சாப்பாடு ஓனர் கொடுத்துறான். அவன் தங்குற இட வசதி ஓனர் கொடுத்துறான். எதுவும் கிடையாது. அவன் 350 ரூபா. அவன் தெரியுமா செய்வான். நாங்க 300 ரூபாய்க்கே பண்ணுவோம் சார் அப்படின்னு அவன் செய்வான். நம்மளால இப்படி செய்ய முடியும்? ஏன் வேலை வாய்ப்பு அவனுக்கு போகுது. ஒரு வேலை அதையெல்லாம் சகித்துக் கொண்டு நான் வேலைக்கு போனா கூட எனக்கு கூலி 350 ரூபா. இந்த 350 ரூபா கூலி உயர்வு கேட்டு போராடிய தொழிலாளர்களை சுற்று இருக்கிறது அதிமுக அரசு. ஒரு காலத்துல சுற்றுக்குது. துப்பாக்கி தூத்துக்குடி தொழிற்சாலை அந்த ஸ்டெர்லைட் கொடுக்க துப்பாக்கி சூட பத்தி நம்ம பேசுறோம். ஆனா திண்டுக்கல் மாவட்டத்திலேயே ஒரு காலத்துல துப்பாக்கி சூடு கூலி கேட்டு போராடின தொழிலாளிகளுக்கு எதிராக துப்பாக்கி சூடு. அந்த காலத்துல நீ அப்பவே திருந்தல. அதுக்கப்புறமா அவன் ரெட்டலைக்கு ஓட்டு கேட்டு வந்தா, உதயசூரன் ஓட்டு கேட்டு வந்தா, செருப்பா நினைச்சு நீ அனுப்பியிருந்தானா இப்ப இந்த வீடுக்கு சின்ன வரைஞ்சிருப்பான். இப்ப வீடுக்கு சின்ன வரைஞ்சிருப்பான. என்ன லட்சணத்துல நாட்டை வச்சுக்கிட்டீங்க? வேற சுற்றுக்கு ஒரு பெரிய சிறப்பு இருக்குங்க. அது என்னன்னா, எந்த ஆட்சி வந்தாலும் இது ஆளுங்கட்சி தொகுதி. எப்ப ஆட்சி வந்தாலும் திமுக வந்தாலும் இது ஆளுங்கட்சி தொகுதி, அதிமுக வந்தா இது ஆளுங்கட்சி தொகுதி. ஆளுங்கட்சி தொகுதியில தான் குடி எண்ணிக்கை வக்கில்லண்டு அந்த அம்மா அசிங்கமா திட்டுது. நான் பரமசிவன் நினைச்சு திட்டுது. அம்மா நான் பரமசிவம் இல்ல, நீ திட்டின வார்த்தையில அது அந்த தண்ணி என் தண்ணி இல்ல, அந்த தண்ணி என் தண்ணி இல்ல அப்படின்னு சொல்ற மாதிரி நான் இடைய திட்டாதம்மா. அவர் ஒருவர் அவர் திட்டு, காங்கிரஜன் ஒருவர், அது சாமிநாதன் ஒருவர், அவரை திட்டுமா? ஆளுங்கட்சி தொகுதி 50 வருஷமா ஆளுங்கட்சி தொகுதியில தான் பள்ளிக்கூடம் மேற்கூரை இடிஞ்சு வந்தவனுக்கு சரியான கழிவறை இல்ல, படிக்கிறதுக்கு சரியான ஸ்கூல் இல்ல, ஓட்டு பள்ளிக்கூடம் இன்னும் இருக்கு இந்த நாட்டுல. 21ஆம் நூற்றாண்டுல வர்றோம். கையில உலகமே விரல் வழியில வந்துருச்சு. உள்ளங்கிற உலகம் ஏஐ டெக்னாலஜி என்னென்னமோ பேசிக்கிட்டு இருக்கிற இந்த உலகத்துல இன்னும் என் புள்ள ஓட்டு பள்ளிக்கூடத்துல தான் படிக்குதுன்னா பாக்குற எனக்கு நெஞ்சு வலிக்குது. எப்படி அதெல்லாம் சகிச்சுக்கிட்டு இருக்க முடியுது? இன்னும் கரவேசி கட்டி இருக்கிற திமுக அதிமுக என்ன நினைச்சுக்கிட்டு அங்க இருக்கிறாங்க. உங்க பிள்ளைகளுக்கு சேர்த்து தானே நாங்க பேசுறோம்.
இன்னும் தரமான ஆஸ்பத்திரி இல்ல, இன்னும் தரமான பள்ளிக்கூடம் இல்ல. என்ன ஆளுங்கட்சி தொகுதி? எப்ப பார்த்தாலும் ஆளுங்கட்சி தொகுதி. அந்த ஆளுங்கட்சி தொகுதி அந்த வரலாற்றை மாற்றுவதற்குத்தான் நாம் நம்ம கட்சி பிள்ளைக்கு தொடரும். திமுக அதிமுக அதிமுக திமுக இது எல்லாமே வேற கட்சி வர முடியாது. அதை மாத்தி காட்டுறதுக்கு தான் இன்னைக்கு நாம் கட்சி பிள்ளைக்கு தூடுவா துடிக்கும். நாங்கள் ஏறுவோம். அதிகாரத்தில் ஏறுகின்ற தூரம் வெகு தொலைவில் இல்லை. இன்ஸ்டாகிராம், பேஸ்புக் எல்லா சமூக ஊடகங்களையும் ட்ரெண்டிங்ல இருக்கிறது நாம் கட்சி தான். பார்க்கும் பார்வை பரம பார்வையடா அப்படின்னு போட்டாங்க ஒரு போடு. எல்லாரும் ஒட்டுமொத்தமா எவன் நான் கட்சி எல்லாரும் வெளில வேண்டாம். இன்ஸ்டாகிராம் ஃபுல்லா எங்க அதிகம் தான் இருப்பான். வெளியில கொஞ்சம் கொஞ்சம் அந்த இடத்துல ஒரு சில பேர் இருப்பான். அதிமுகவுக்கு திமுகவுக்கு ஃபயர் விட்டுக்கிட்டு ஒரு சில பேர் இருப்பாங்க. ஆனா அது மூலமா அவங்க சாதிக்கிறது என்ன? சாதிக்கிறது என்ன? 27 பேரை லாக்கப்ல வச்சு கொண்டிருக்கிறது திமுக அரசு. இந்த ஆட்சியில மட்டும் 27 பேர். நீ என்ன தைரியத்துல திரும்பியும் திமுகங்கிற? உன் பிள்ளையும் கொல்ல மாட்டாங்கிற தைரியத்துல திமுகங்கிற. ஒருவேளை கொண்டாடினா அப்ப தெரியும்ல நான் எதுக்காக கத்துறோம், நாங்க எதுக்காக பேசுறோம் அப்ப தெரியும்ல. 2 வயசு குழந்தையை கூட கற்பழித்துக் கொள்கிறான். அவனை மரண கொடுத்து அந்த பாலியல் கொடுமை நிறுத்துவதற்கு இந்த சமூகத்தில் ஒருத்தனுக்கும் மக்கள் ஒருத்தனுக்கும் தப்பு. பெண்களை தொட்டா அவன் செத்தான், அவனுக்கு மரணம் கொடுப்பான்னு இந்த ஆட்சியாளர்கள் யாருக்கும் தப்பு இல்லை பேசுறதுக்கு. ஏன் நீங்க எந்த நேரத்துல திமுக அதிமுக போட்டு போடுறீங்க? எந்த நேரத்துல சாமியார் கிட்ட காசு வாங்குறீங்க? எந்த நேரத்துல பரமசிவத்துல காசு வாங்குறீங்க? உன் பிள்ளையும் தர மாட்டான் அப்படிங்கிற நம்பிக்கை இல்லை. என் தங்கச்சியும் தர மாட்டான் அப்படிங்கிற நம்பிக்கை இல்லை. எத்தனை காலத்துக்கு இந்த எல்லா அநியாயத்தையும் எப்படி நம்மளால சகிச்சுக்க முடியுது? நான் கேட்கிறேன் நான் சின்ன பையன், நான் கேட்கிறேன் உங்களுக்கு எல்லாம் தெம்பு இருந்தா, ஐயா சாமிநாதனை பார்த்து கேட்கிறேன், ஐயா பரமசிவத்தை பார்த்து கேட்கிறேன், உங்களுக்கு எல்லாம் தெம்பு இருந்தா, திராணி இருந்தா, நீங்க எல்லாம் பெரிய அரசியல் மூத்தவர்கள் என்கிற துணிச்சல் இருந்தா காசு கொடுக்காம இந்த தேர்தலை யாரோ சந்திங்க, என் கூட போட்டியிட்டு ஜெயிச்சு காட்டுங்க. நான் பேசாம திமுக அதிமுக போயிடுறேன், நாங்கெல்லாம் போயிடுறோம். இல்ல காட்சியே வேணாம் அரசியலே வேணான்னு கலைச்சிட்டு போயிடுறோம். காசு கொடுக்காம தேர்தலை அணுக முடியுமா? ஐயா பரமசிவம் தர முடியுமா? போன வாட்டி ஐயா பரமசிவம் அவர் சொந்த பெரியப்பாவுக்கு விட்டு கொடுத்தது பிடிப்பா. நீங்க ஏதாவது பார்த்து பண்ணி விடுங்க பிடிப்பா, நீங்க வச்சுக்கோங்க பிடிப்பா, எனக்கு என்ன பிடிப்பா, நீங்களா பார்த்து செஞ்சா போதும். அவர் மகனே நான் இந்த வாட்டி ஜெயிச்சிட்டேன் மகனே, உனக்கு ஏதாவது பார்த்து செஞ்சு விடுறேன்ப்பா. கூடி பேசி கொள்ளையடிப்பார்கள். கூடி பேசி இரு திராவிடர்கள் திருடும் இடம் திருடும் இடம் திருடும் இடம் என்பது தெரிந்துத்தான் திராவிடம் அப்படின்னு மாதிரி இருக்கு. அதான் திராவிட முன்னேற்ற கழகம், திருடுமிடம் முன்னேற்ற கழகம், அதிகமாக திருடுமிடம் முன்னேற்ற கழகம். அவ்வளவுதான். கூடி பேசி கொள்ளை அடிப்பார்கள். ஆனால் மக்களுக்கு தேவையான ஏதாவது ஒண்ணு இங்க மாத்திருக்காங்களா சொல்லுங்க? இருக்காது. 1000 ரூபாய் பணம் கொடுக்கிறார் ஐயா ஸ்டாலின், மகளிர் உரிமை தொகை. கரண்ட் பில்ல 3 வாட்டி ஏத்திட்டாரு. அதுக்கு என்ன செய்யலாம்? கரண்ட் பில்லை நீங்க தானே கட்டணும், வேற யாரும் கட்டுறது இல்லை. ஸ்டாலின் வந்து கட்டுறாரா, பரமசிவம் கட்டுறாரா, இல்ல சாமிநாதன் கட்டுறாரா? கரண்ட் பில் நம்ம தானே கட்டணும். கரண்ட் பில்லை உயர்த்தினால் விலைவாசி உயரும். இந்த புரிதல் உங்கள்கிட்ட இருக்குதா? மிளகா நான் விளைவிச்சிக்க முடியும், அதை மிளகாத்தூள் ஆக்குறதுக்கு கரண்ட் வேணும். மஞ்சள் நான் விளைவிச்சிக்க முடியும், அதை மஞ்சத்தூள் ஆக்குறதுக்கு கரண்ட் வேணும். உப்பு கூட நான் உப்பளத்தில் வெட்டி எடுக்க முடியும், அதை தூளிப்பதாக்குவதற்கு கரண்ட் வேணும், மின்சாரம் வேணும். அப்ப மின்சார விலை அதிகரிச்சா, மின்சார கட்டணம் அதிகரிச்சா இங்கே விலைவாசி அதிகரிக்கும். இவ்வளவுதான். கரண்ட் பில் அதிகமாக்கிட்டான், விலைவாசி அதிகமாக்கிட்டான், ஓட்டுக்கு காசு அதிகமாயிட்டான். 5000 ரூபாய் கடைசியில 5000 ரூபாய் ஓட்டுக்கு காசு வாங்கிட்டு போடுங்க. எத்தனை அநியாயங்கள்! காவிரி கூட்டுக்குடிநீர் திட்டத்தை அமல்படுத்தினேன்னு சொல்லி ஏமாற்றிய அந்த கலைவர்களை எப்படி உங்களால் நேசிக்க முடிகிறது? என்ன தைரியத்தில் அவர்கள் வருகிறார்கள்? நம்ம இடத்துல ஓட்டு கேட்டு என்ன தைரியத்தில் வர்றாங்க? ஐயா பரமசிவம் அவர்களுக்கு நான் நேரடியாக சவால் விடுறேன். சட்டமன்றத்துல நீங்க இந்த தொகுதியை பத்தி என்ன பிரச்சனையை பேசி இந்த மக்களுக்கு என்ன செஞ்சு கொடுத்தீங்கிறத நீங்க சொல்லணும். தெம்பும் திராணியும் தகுதியும் திறமையும் துணிச்சலும் இருந்துச்சுன்னா, உண்மையிலேயே அதிமுக காரணம் இருந்தா நீங்க சொல்லணும். உண்மையிலே பரம்பரையான அரசியல்வாதி ஐயா பரமசிவம் இதுக்கு பதில் சொல்லுவார? அப்படி சட்டமன்றத்துல இவர் நட்டு நிமித்தினது என்ன? ஐயா காந்திராஜ் அவர்கள் நம்மெல்லாம் தன்மானமா ஆளுறதுக்கு ஒருத்தருக்கு ஓட்டு போட்டா
அவனுக்கு கிஞ்சிட்டும் தன்மானம் இல்லாம உதயநிதி காலில் விழுகிறார். எதுக்கு? சாகர வரைக்கும் பதவி இருக்கணுங்கிறதுக்காக. எந்த பிரச்சனைக்காக காலில் விழுந்தாரு? என் தண்ணி பிரச்சனைக்காக காலில் விழுந்தாரா? எனக்கு ஒழுங்கா பள்ளிக்கூடம் காலில் விழுந்தாரா? என் பிரச்சனையில எத்தனை பிரச்சனை திமுக காரனுக்கு தெரியும். அவர் எந்த பிரச்சனைக்காக காந்திராஜன் காலில் விழுந்தாரு? காந்திராஜன் செஞ்ச நாட்டிலேயே இன்னும் ஜெயிக்க முடியல. அடுத்து இன்னொருத்தர் வந்துட்டார் சாமிநாதன். தெருவுக்கு தெரு ஃபுட்பால் நடத்துறது, பேஸ்கெட் பால் நடத்துறது, கபடி நடத்துறது, கோல போட்டி நடத்துறது, இதுதான் வேலை. இதான் அரசியல்வாதிக்கு வேலை. கல்யாணம் காதுகுத்துல கல்யாணம் காதுகுத்துக்கு வர்றது தாய்மாமன் பார்த்துக்குவான். அந்த மாமா இருக்கான். நீங்க தான் இல்ல. கல்யாண காதுகுத்துக்கு வர்றதுக்கு எதுக்கு எம்எல்ஏ? எங்களுக்கு காது குத்துறது போதும். இதுவரை நீங்கள் ஆட்சிக்கு வந்து குத்துன காது போதும். இனி புரட்சி மிகுந்த அறிவார்ந்த ஒரு தலைமுறை உருவாகிவிட்டது. இனி எங்களை யாராலும் ஏமாற்ற முடியாது. என் தாத்தாவணி ஏமாத்திருக்கலாம், எங்க ஆத்தாவணி ஏமாத்திருக்கலாம், அப்பத்தாவை ஏமாத்திருக்கலாம். ஆனால் என் தம்பி தங்கைகளை, எங்கள் நண்பர்களை, சகோதரர்களை இனி எவனாலும் ஏமாற்ற முடியாது. புரட்சி மிகுந்த ஒரு எழுச்சி மிகுந்த சமுதாயம் உருவாகிவிட்டது. நாங்கள் தான் போட்டோம், திருச்சியில மாநாடு போட்டோம். 5 லட்சம் பேர் மேல திரண்டாங்க. சட்டம் இல்லாத இறைச்சல் இல்லாத மாநாடு, சாராய வாசனை இல்லாத மாநாடு, கூட்டத்துக்கு யாரோட முன்னோட கூட்டி கொடுக்காத மாநாடு, எதுவும் இல்லாத கூட்டத்தில் நெரிசல்ல விழுந்து 40-50 பேர் சாகாத மாநாடு, ஆட்டு மந்த போல யாரையும் அடைச்சு வைக்காத மாநாடு, அமைதியான மாநாடு, புரட்சியான மாநாடு நாங்கள் தான் நடத்துறோம். திருச்சியில 5 லட்சம் பேருக்கு மேல காசு கொடுக்காம வெறும் கருத்துக்களை மட்டும் சொல்லி 5 லட்சம் பேர் கூடலாம். ஆக வணக்கம் அப்படின்னு சொல்லும் போது அப்படி 6 நிமிஷத்துக்கு அவ்வளவு அமைதி. சின்ன குண்டூசியை போட்டா கூட சத்தப்பட அப்படி ஒழுக்கம் மிகுந்த ஒரு படை இங்கே தயாராகிவிட்டது. ஒருத்தர் நான் கட்சிக்காரர், ஒருத்தர் திமுக கார 1,00,000 பேருக்கு சமம்.